தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் வார்டு, புதுப்பாளையம் வார்டு போன்ற பகுதிகளில் குடிநீர் மிகவும் உப்பு கலந்து வருவதாகவும் குடிநீர் குடிக்க இயலாத நிலையில் உள்ளது என அப்பகுதி மக்களிடமிருந்து வந்த கோரிக்கையை தொடர்ந்து நேரு என்கின்ற குப்புசாமி சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் குடிநீர் பிரச்சினை பற்றி பல கேள்விகளையும் கோரிக்கைகளையும் வைத்ததன் பெயரில் முதல்வரும் பொதுப்பணித்துறை அமைச்சரும் இணைந்து உருளையன்பேட்டை தொகுதி சுதேசி மில் வளாகத்தில் உள்ள குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அருகில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் சார்பில் உவர்நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணிக்காக ரூபாய் 3,87,00,000 மதிப்பீட்டில் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலும் அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலையிலும் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி முன்னிலையிலும் உவர்நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இந்த உவர்நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் மூலம் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர், சாந்தி நகர், சாரதி நகர், சாந்தி நகர் விரிவு, ராஜீவ்காந்தி நகர், இந்திரா காந்தி நகர், தென்னஞ்சாலை ரோடு பகுதி, சுப்பையா நகர், மகாலட்சுமி நகர், அருந்ததி நகர், திருவள்ளுவர் சாலை மற்றும் தொகுதிக்குட்பட்ட சுற்றியுள்ள பகுதிகளில் சுத்தமான குடிநீர் வழங்க இத்திட்டம் துவங்கப்பட உள்ளது என்பதை தங்களுக்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மேலும் விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, செயற்பொறியாளர் வாசு, உதவி பொறியாளர் அன்பரசு, இளநிலை பொறியாளர் வெங்கடேசன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் ஊழியர்களும் மேலும் மேற்கண்ட பகுதி பொதுமக்கள் மற்றும் உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். நீ கீழே கொத்துங்க. சார் இன்னொரு கால் கொடுங்க சார். கொடுங்க பிடிங்கண்ணா பிடிங்கண்ணா. கை வைங்க, அப்படியே எடுத்து கொடுங்க, அப்படியே எடுத்து கொடுங்க. புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மற்றும் புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலைக் கழகம் சார்பில் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி வேல்ராம்பட்டில் புதியதாக சமுதாய நலக்கூடம் அமைக்கப்பட்டது. இதன் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் முன்னிலை வகிக்க முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய சமுதாய நலக்கூடத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினர். விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெற வேண்டும் என்ற வகையில் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் புதுச்சேரி அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு சிறப்பு கூறு நிதியாக 525 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் செல்வம், தலைமை செயலர் சரத் சௌகான், ஆதிதிராவிடர் நலத்துறை செயலர் முத்தம்மா, இயக்குனர் இளங்கோவன், மேலாண் இயக்குனர் சிவக்குமார், செயற்பொறியாளர் பக்தவச்சலம் உள்ளிட்ட புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலைக் கழக அதிகாரிகள், பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கவிஞரேறு வாணிதாசனாரின் கலை இலக்கிய பேரவை நடத்திய கவிஞர் வாணிதாசனாரின் 111வது பிறந்தநாள் விழாவில் தமிழ் மாமணி முனைவர் வேல்முருகன் தலைமை தாங்கினார். குறளமுது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடினார். கனியமுது வரவேற்புரை வழங்கினார். மருத்துவர் திருவழுதி தொடக்க உரையாற்றினார். கால்நடை மருத்துவர் முனைவர் தமிழ்குமரன் நோக்க உரையாற்றினார். மகிழ் உரையினை ஆசிரியர் அருள்நந்தினி வழங்கினார். விழாவில் பாவலர் செந்தமிழ் செல்வர் பொன்முருகன் தொகுத்த கவிஞரேறு வாணிதாசன் வண்ணத்தமிழ் வளம் என்ற நூலை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் வெளியிட
துணை வணிக வரி அலுவலர் ஜானகிராமன் பெற்றுக்கொண்டார். புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முத்து, தேசிய நல்லாசிரியர் கலைமாமணி முருகேசன், அனைத்துலக பொங்கு தமிழ்ச் சங்கத்தின் தலைவர் மதிப்புறு முனைவர் சுந்தர பழனியப்பன், அவ்வை அடிப்பொடி முனைவர் கலைவேந்தன், தமிழ் காவலர் பாலகிருஷ்ணன், மைசூர் கரிணன், பாவலர்கள் பொன்வாணி, பொன்மலர், பொற்செல்வி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தமிழ் அறிஞர்களுக்கு கவிஞரேறு வாணிதாசனார் விருது வழங்கப்பட்டது. சிறந்த ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் செம்மல் விருது வழங்கப்பட்டது. சமூக சேவகர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. விழாவின் நிறைவாக வளர்மதி முருகன் நன்றியுரை வழங்கினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் வார்டு பகுதியான ராஜா நகர், முத்தமிழ் நகர், அருந்ததி நகர், ஐயனார் நகர், டாக்டர்ஸ் காலனி, சஞ்சய் காந்தி நகர், மங்கலட்சுமி நகர், கண்ணன் நகர், சுப்பையா நகர் மற்றும் உருளையன்பேட்டை தொகுதியை சுற்றியுள்ள பகுதியை சேர்ந்த மக்கள் பயன்பெறும் விதமாக உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி முயற்சியின் காரணமாகவும் கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது இது பற்றி கோரிக்கைகள் எழுப்பப்பட்டு ராஜா நகர் பகுதியில் புதிதாக ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா முதல்வர் ரங்கசாமி மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவேல், இணை இயக்குநர் டாக்டர் கோவிந்தராஜ் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த ஊர் பெரியவர்கள், பொதுமக்கள், மேலும் விழாவில் உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். உடனே செக் பண்ணீங்க. ரெண்டு முக்கியமான விஷயம். புதுச்சேரி அரசு ஆதி திராவிட நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் மணவெளி தொகுதி TN பாளையம் பகுதியை சேர்ந்த 236 பயனாளிகளுக்கும், பாகூர் தொகுதி மணப்பட்டு பகுதியை சேர்ந்த 83 பயனாளிகள் என மொத்தம் 319 ஆதி திராவிட மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கும் நிகழ்ச்சி தவளக்குப்பத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், KSP ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து அனைவருக்கும் மனைப்பட்டாக்களை வழங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆணையர் மற்றும் செயலர் முத்தம்மா, துறை இயக்குநர் இளங்கோ ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நேரு வீதி வியாபாரிகள் சங்கத்தின் 6வது வருட பொதுக்குழு கூட்டம் புதுச்சேரி 45 அடி சாலையில் உள்ள ரியால் ஹால் அரங்கில் நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு சங்கத்தின் தலைவரும் முத்து சில்க்ஸ் ஹவுஸ் உரிமையாளருமான நமச்சிவாயம் தலைமை தாங்கினார். சங்க துணைத் தலைவர்கள் ராம் சில்க்ஸ் உரிமையாளர் நடராஜன், சண்முகா ரெடிமேட்ஸ் குகன், ராஜேந்திராஸ் மென்ஸ் ஸ்டோர் ராஜேந்திரன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். சங்கத்தின் பொருளாளர் முத்து கோல்ட் ஹவுஸ் உரிமையாளர் பழனி அடைக்கலம் ஆண்டு கணக்கு அறிக்கையை வெளியிட்டார். செயலர் அப்பு மென்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் உரிமையாளர் வெங்கடேஷ் வரவேற்புரை நல்க, இணை செயலாளர்கள் ஜாக்கி ஷோரூம் உரிமையாளர் இளங்கோ, ஸ்ரீ ராஜேஷ் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கார்மெட்ஸ் உரிமையாளர் செல்வகணபதி, ஷப்னம் உரிமையாளர் முகமது ஆஷிக் பொதுக்குழு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்தனர். இந்த நிகழ்வில் நேரு வீதியை சேர்ந்த வியாபாரிகள் பங்கெடுத்து தங்களது வியாபாரங்களை உயர்த்தும் நோக்கத்திலும் நேரு வீதி வியாபாரிகளின் வளர்ச்சி சார்ந்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர்.
இந்த கூட்டத்தில் நேரு வீதி வியாபாரிகள் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி வரும் வணிக திருவிழாவில் இவ்வாண்டு விடுபட்ட நேரு வீதி வியாபாரிகளும் பங்கு பெறும் விதமாக நடத்துவது என முடிவெடுக்கப்பட்டது. நேரு வீதி இரண்டு பக்கமும் வாகன நிறுத்தத்தை அரசிடம் கேட்டு பெறுவது, அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்துவது, நேரு வீதி சாலைகளை புனரமைக்கும் முயற்சியில் அரசு ஈடுபடும் போது இருக்கும் சாலையின் உயரம் மாறாமல் ஆழப்படுத்தி சாலை அமைத்து தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஒரு மனதாக அனைத்து வியாபாரிகளின் ஒற்றுமையோடு 6வது ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நிறைவடைந்தது. செல்வா 6. புதுவை எவரெஸ்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி நடத்திய தேசிய அளவிலான கராத்தே போட்டி வில்லியனூர் ஆச்சாரியாபுரம் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது. துவக்க விழாவிற்கு அரியங்குப்பம் ஜீனியஸ் பள்ளி தாளாளர் கார்த்திகா தேவி மற்றும் சாத்தமங்கலம் பஞ்சாயத்து அளவிலான மகளிர் கூட்டமைப்பின் தலைவி ராஜகுமாரி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். மேலும் மாஸ்டர்கள் மற்றும் மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். இவ்விழாவில் புதுவை எவரெஸ்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமியின் சேர்மன் ரவி, தலைவர் சரவணன் மற்றும் துணைத் தலைவர் தட்சிணாமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் புதுவை கராத்தே அழகப்பன், குமரன், ஸ்ரீரங்கம், சென்சை துவாரகம் மற்றும் முத்துகிருஷ்ணன், சரவணன், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, புதுவை மாநில கராத்தே மாஸ்டர்கள், நடுவர்கள் மற்றும் 700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் இப்போட்டியில் கலந்து கொண்டனர். போட்டியின் பரிசளிப்பு விழாவில் செம்பியம்பாளையம் அரசு ஆரம்ப பள்ளி பொறுப்பு ஆசிரியர் கனிமொழி கலந்து கொண்டார். போட்டி அமைப்பாளரும் புதுவை எவரெஸ்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமியின் செயலாளர் எவர்கிரீன் கியோஷி சரவணன் போட்டிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். பயிற்சியாளர் சென்சை சரண்யா மற்றும் சென்சை சரண்ராஜ் உடனிருந்தனர். நிறைவாக சென்சை சரண்ராஜ் நன்றி கூறினார். புதுச்சேரியில் பாரம்பரியமாக பெரும்பான்மையாக வாழ்ந்து வரும் மீனவர்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவியை வழங்க வேண்டும். 11.8% விழுக்காடு கொண்ட மீனவ மக்களுக்கு 10% விழுக்காடு இபிசியில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தொகுதி மறுசீரமைப்பின் கீழ் வடக்கு தெற்காக தொகுதி வரையறைப்படுத்த வேண்டும். மீனவர்கள் வாழ்விடங்கள் பாதுகாக்க கான்கிரீட் தூண்டில் வளைவு அமைத்து கடல் அரிப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்பன போன்ற 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய சிங்காரவேலர் முன்னேற்றக் கழகம் சார்பில் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து ஊர்வலமாக வந்தவர்கள் செங்கொடி பிடித்து பறையடித்து நூதன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அகில இந்திய சிங்காரவேலர் முன்னேற்றக் கழக தலைவர் தேவநாதன் தலைமையில் சுதேசி பஞ்சாலை அருகே நடைபெற்ற செங்கொடி ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன், புதுச்சேரி மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம், லைஃப் ட்ரஸ்ட் இந்தியா கோயம்புத்தூர் மற்றும் தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இணைந்து நடத்திய வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் கற்பித்தல் பயிற்சி பட்டறை நடைபெற்றது. இந்த பயிற்சியில் புதுச்சேரி மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து சுமார் 30 மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதில் முதுகெலும்பு உள்ள மற்றும் முதுகெலும்பு இல்லாத உயிரினங்களின் முக்கியத்துவத்தையும் அவற்றின் பாதுகாப்பு குறித்தும் விளையாட்டு வழிமுறை மூலம் கற்பிக்கப்பட்டது. பயிற்சியாளர்கள் டாக்டர் டேனியல், டாக்டர் முகமது ஆசிக் எளிய முறையில் விளக்கினர். பல்லுயிர் பாதுகாப்பு இன்றைய காலகட்டத்தில் மிகவும் முக்கிய ஒரு தேவையாகும் என்று டாக்டர் சுந்தரராஜன், தலைமை முனைவர், தொடக்க உரையில் கூறினார். இந்நிகழ்ச்சியை பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் உள்ள சுற்றுப்புற சூழலியல் பேராசிரியர் முனைவர் ஜெயக்குமார், தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் கார்த்திகேயனி மற்றும் லைஃப் ட்ரஸ்ட் இந்திய கோயம்புத்தூர் ஒருங்கிணைந்து நடத்தினர். அரியாங்குப்பம் கொம்யூன் அரியாங்குப்பம் புதிய பாலம் அருகில் புதுச்சேரி கடலூர் தேசிய நெடுஞ்சாலை சென்டர் மீடியனில்
பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கூட்டம் சார்பில் ரூபாய் 3,33,000 செலவில் பலவண்ண பூக்கள் செடிகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூச்செடிகள் நடும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்ட உதவி பொறியாளர் ஜெயராஜ், இளநிலை பொறியாளர் மணிவண்ணன், பணி ஆய்வாளர் லோகநாதன் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 46 லட்சம் செலவில் களித்தீர்த்தால் குப்பம் கிராமத்தில் உள்ள ராமகிருஷ்ணா நகர் விரிவு, ரமணா நகர் விரிவு, புவனேஸ்வரி நகர் ஆகியவற்றின் உட்புற தெருக்கள் மற்றும் JMJ கார்டன் முதன்மை சாலைக்கு கருங்கல் ஜல்லி சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இதில் மண்ணாடிப்பட்டு கொம்பின் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஒப்பந்ததாரர் சபரிமுத்து மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் உட்பட சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட பகுதியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு படித்து தேர்ச்சி பெற்ற மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் GNS அறக்கட்டளை சார்பில் நினைவு பரிசு மற்றும் ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. GNS அறக்கட்டளையின் நிறுவன தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான GNS ராஜசேகரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கல்வித்துறை அதிகாரிகள், பெற்றோர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கும் வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. முதலிடம் பிடித்த மாணவர்களுக்கு ரூபாய் 10,000 ரொக்கம் மற்றும் நினைவு பரிசும், 2ஆம் இடம் பிடித்த மாணவர்களுக்கு ரூபாய் 8,000 ரொக்கம் மற்றும் நினைவு பரிசும், 3ஆம் இடம் பிடித்த மாணவர்களுக்கு ரூபாய் 5,000 ரொக்கம் மற்றும் நினைவு பரிசும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் GNS அறக்கட்டளையின் நிறுவன தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான GNS ராஜசேகரன் திருநள்ளாறு தொகுதியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்குவதோடு அடுத்த ஆண்டு முதல் விளையாட்டுப் போட்டிகளில் மாவட்ட, மாநில அளவில் பங்கேற்கும் மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக பரிசுகள் வழங்கப்படும் என தெரிவித்தார். புதுச்சேரி மாவட்ட தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் சத்திய முழக்க மாநாடு பாப்ஸ்கோ திடலில் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் ஹபீப் ரகுமான் தலைமை தாங்கினார். இதில் பாழாக்கப்படும் ஜனநாயகம் என்ற தலைப்பில் மாநில தலைவர் அப்துல் கரீம், எடுத்துரைப்போம் ஏகத்துவத்தை என்ற தலைப்பில் மாநில செயலாளர் சபீர் அலி, முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்ற தலைப்பில் காஞ்சி இப்ராஹிம் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். மாநாட்டில் பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கியதை ரத்து செய்ய வேண்டும், புதுச்சேரியில் முஸ்லிம் சமூகத்திற்கு வழங்கப்படும் 2% இடஒதுக்கீட்டை 6% உயர்த்த வேண்டும், குடியிருப்பு பகுதிகளில் ரெஸ்ட்ரோ பார்கள், தங்கும் விடுதிகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் பணமா குணமா என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடைபெற்றது. மாநாட்டில் மாநில, மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் முஸ்லிம்கள் கலந்து கொண்டனர். ஸ்ரீராம் கேபிட்டல் வழங்கும் பாண்டிச்சேரி பிரீமியர் லீக்கின் 2வது சீசன் சீக்கிரம் மைதானத்தில் நடைபெற்றது. இறுதிப் போட்டியில் வில்லியனூர் மோஹத் கிங்ஸ் அணியும் மாஹே மெக்கலோ ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியும் மோதின. இதில் டாஸ் வென்ற வில்லியனூர் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த மாஹே அணி 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட்டுகள் இழப்புக்கு 139 ரன்கள் எடுத்தது. பின்னர் 140 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய வில்லியனூர் அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் பானு ஆனந்த் மற்றும் மோஹத் காலே இருவரும் சிறப்பான தொடக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தனர். இருவரும் இணைந்து முதல் விக்கெட்டுக்கு 52 ரன்கள் சேர்த்தனர். பின்னர் மோஹத் காலே 20 பந்துகளில் 5 பவுண்டரிகள், 1 சிக்சர் 35 ரன்களிலும், பானு ஆனந்த் 28 பந்துகளில் 2 சிக்சர்கள் 2 பவுண்டரிகள் 35 ரன்களிலும் வெளியேறினர். இதனையடுத்து ஜோடி சேர்ந்த ஆகாஷ் மற்றும் அமன் கான் இருவரும் அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றனர்.
வெளியூர் மோஹத் கிங்ஸ் அணி இறுதியில் 15.1 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்புக்கு 143 ரன்கள் எடுத்து 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி கோப்பையை கைப்பற்றியது. கடைசி வரை களத்தில் இருந்த வில்லியனூர் அணி வீரர் ஆகாஷ் ஆட்டநாயகன் விருதினை தட்டி சென்றார். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மற்றும் இலக்கிய அணியின் அறிமுகம் கலை மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கலை மற்றும் இலக்கிய அணி தலைவர் செந்தாமரை கண்ணன் முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் கட்சியின் நிறுவனரும் முதல்வருமான ரங்கசாமியை புகழ்ந்து உருவாக்கப்பட்ட பாடலை கட்சியின் பொதுச் செயலாளர் NSJ ஜெயபால், சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு அறிமுகப்படுத்தினர். பின்னர் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் கட்சி பணியாற்றுவது குறித்து பேசினர். கூட்டத்தில் கலை மற்றும் இலக்கிய அணியின் நிர்வாகிகள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புனித ஜான் மேரி வியன்னி ஆலய பெருவிழாவை ஒட்டி கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி ரெயின்போ நகரில் புனித ஜான் மேரி வியன்னி ஆலயம் உள்ளது. ஆண்டு பெருவிழாவை ஒட்டி கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பங்கு தந்தை ரொசாரியோ தலைமை தாங்கினார். இதனைத் தொடர்ந்து 2ஆம் தேதி வரை தினமும் தேர்பவனி மற்றும் சிறப்பு திருப்பலி நடைபெற இருக்கிறது. முக்கிய நிகழ்வான 3ஆம் தேதி காலை 7:30 மணிக்கு பெருவிழா திருப்பலியும் தொடர்ந்து மாலை 6 மணிக்கு ஆடம்பர தேர்பவனியும் நடைபெற இருக்கிறது. ஆடி மாதம் முழுவதுமே அம்மனை வழிபடக்கூடிய மாதமாக உள்ளது. ஆடி மாதத்தில் வரும் பூரம் நட்சத்திர தினத்தை ஆடிப்புறம் என்ற பெயரில் அம்மன் ஆலயங்கள் தோறும் கொண்டாடுவார்கள். புதுச்சேரி தேங்காய்திட்டு ஸ்ரீ வடபத்திர காளியம்மன் ஆலயத்தின் ஸ்ரீ ஆடிப்புறம் முன்னிட்டு அம்மனுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக தேங்காய்திட்டு விநாயகர் கோவிலில் இருந்து பெண்கள் வளைகாப்பு வரிசை தட்டுகளுடன் ஊர்வலமாக வந்தனர். பெண்கள் சீர்வரிசை பொருட்களாக மஞ்சத்தூள், குங்குமம், கிழங்கு, மஞ்சள், தாலி சரடு, ஜாக்கெட் பிட், வளையல்கள், ஊதுவத்தி, கற்பூரம், வெற்றிலை, பாக்கு, வாழைப்பழம், தேங்காய், பழவகைகள், புடவை, தாம்பூலம் உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்களை கையில் ஏந்தி ஊர்வலமாக வந்தனர். பின்னர் ஸ்ரீ வடபத்திர காளியம்மனுக்கு வளையல்களால் அலங்கரித்து வளைகாப்பு நிகழ்வு நடைபெற்றது. பின்னர் அம்மனுக்கு மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திருமணமாகாத பெண்களுக்கு திருமணமாகும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதால் இதில் பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் ஒரு முக்கிய நிகழ்வாக கலை முதுமாமணி விருது வழங்கும் விழா அம்மையார் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் அமைச்சர் திருமுருகன் கலந்து கொண்டு விருதுகளை வழங்கினார். விருதுகள் பெறுபவர்களுக்கு பாராட்டுரை வழங்கிய அவர், இந்து பண்பாட்டின் அரிய சின்னமாக விளங்கும் காரைக்கால் அம்மையார் திருவிழாவின் நிகழ்ச்சியில் கலைக்காக அர்ப்பணித்து நிலைக்கும் நபர்களுக்கு அங்கீகாரம் வழங்குவது பெருமைக்குரியது என குறிப்பிட்டார். மேலும் ஜெயசங்கரா கலை, கல்வி மற்றும் சமூக முன்னேற்ற அறக்கட்டளை நிறுவனர் ரஜினி சங்கர் மற்றும் அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் விழாவில் கலந்து கொண்டு இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இந்திய கம்யூனிஸ்ட் லாஸ்பேட்டை மற்றும் காலாப்பட்டு தொகுதிக்குழு மாநாடு நடைபெற்றது. லாஸ்பேட்டை அசோக் நகரில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்ற மாநாட்டை AIDUC முன்னாள் தலைவர் கலியபெருமாள் கொடியேற்றி துவக்கி வைத்தார். முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், இந்திய கம்யூனிஸ்ட் துணை செயலாளர் சேது செல்வம், தினேஷ் பொன்னையா, பொருளாளர் சுப்பையா,
வழக்கறிஞர் ஜீவானந்தம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொகுதி செயலாளர் ரவிச்சந்திரன் மாநாட்டு அறிக்கை வாசித்தார். பொருளாளர் ராமு வரவு செலவு அறிக்கை தாக்கல் செய்தார். லாஸ்பேட்டையில் மாணவர்களை குறித்து கஞ்சா விற்பனை நடைபெற்று வருகிறது. மேலும் வழிப்பறி மற்றும் திருட்டு சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கிறது. லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தேவையான உயிர்காக்கும் மருந்து மாத்திரைகளும் 24 மணி நேரமும் மருத்துவர்கள் பணியில் இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். கல்லூரி சாலையில் அடிக்கடி நடக்கும் விபத்தை தடுக்க சாலையை அகலப்படுத்த வேண்டும் என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் மற்றும் ஈரம் ஃபவுண்டேஷன் சார்பில் பெருமாள் கோவில் வீதியில் உள்ள லலிதா மகாலில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதன் தொடக்க நிகழ்ச்சிக்கு ஈரம் ஃபவுண்டேஷன் நிறுவனரும் காங்கிரஸ் கட்சியின் முத்தியால்பேட்டை தொகுதி பொறுப்பாளருமான ஈரம் ராஜேந்திரன் தலைமை தாங்கினார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஏவி சுப்பிரமணியன், மூத்த துணைத் தலைவர் தேவதாஸ், மாநில செயலாளர் வழக்கறிஞர் குமரன் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முகாமில் பிம்ஸ் மருத்துவமனை மருத்துவர்கள், செவிலியர்கள் கலந்து கொண்டு 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்தனர். அவர்களுக்கு மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டன. 180க்கும் மேற்பட்டவர்களுக்கு சிகிச்சைக்காக பரிந்துரை செய்யப்பட்டனர். திருக்காஞ்சி கங்கைவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்புற மகோத்சவத்தின் முக்கிய நிகழ்வாக 10ஆம் நாள் ஆடிப்புறத்தன்று காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து சங்கராபரணி நதிக்கரையில் தீர்த்தவாரி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வளையல் சேவை என்று சொல்லக்கூடிய சிறப்பான வழிபாடு நடைபெற்றது. இதில் பெண்கள் கலந்து கொண்டு வளையல் சேவையை தரிசனம் செய்தனர். அனைவருக்கும் வளையல் பிரசாதம், முளைப்பயிறு பிரசாதம் பெற்று சென்றனர். விழாவில் உபயதாரர், திருக்காஞ்சி பரசுராமன் குடும்பத்தினர் உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி, ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன், சிவாச்சாரியார் மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தில் 300க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர். இதில் 100க்கும் மேற்பட்டோர் ஒப்பந்த அடிப்படையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றிய ஒரு நிலையில் அவர்களை இதுவரை பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை. இதனையடுத்து புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், அனைத்து ஊழியர்களுக்கும் 7வது ஊதியக்குழு பரிந்துரை அமல்படுத்த வேண்டும் என கூறி கருப்பு பேட்ச் அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதேபோன்று ஒருநாள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அரசு மற்றும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தாததால் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதனால் 100க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் பணிமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தொடர் வேலைநிறுத்தம் தொடரும் எனவும் அறிவித்துள்ளனர். ஆடி மாத பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு புதுச்சேரி பிள்ளைத்தோட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கைமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் சக்தி கரகம் எடுத்தல், சாகை வார்த்தல், கூழ் ஊற்றுதல் என அம்மனுக்காக பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அம்மனுக்கு 108 பால்குடம் ஏந்தி பெண்கள் ஊர்வலமாக சென்று அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். பால்குடம் ஊர்வலமானது காமராஜர் சாலை, பிள்ளைத்தோட்டம் ஆகிய பகுதிகளில் ஊர்வலமாக சென்று கோவிலில் நிறைவடைந்தது. இந்நிகழ்ச்சியில் ஆலய தலைவர் சிவ சித்தானந்த குமரன், துணைத் தலைவர் சிவா, செயலாளர் அருணாச்சல முருகன், பொருளாளர் வைத்தியநாதன் உட்பட பெண் பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் 10ஆம் ஆண்டு நினைவு தினம் லாஸ்பேட்டையில் அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு அங்கு அமைக்கப்பட்ட அவரது சிலைக்கு முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில வன்னியர் சங்க பொருளாளர் நரசிம்மன், சமூக முன்னேற்ற சங்க செயலாளர் சிவபிரகாசம், பாட்டாளி மக்கள் கட்சி தொகுதி தலைவர் திருமால், பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில அமைப்பாளர் கணபதி, என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் நந்தா ஸ்ரீதர் மற்றும் பிரேம் மணிகண்டன், ராஜா சபாபதி, சம்பந்தம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அப்துல் கலாம் உருவம் பொறித்த கேடயம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ராம் டெக்கரேஷன் நிர்வாகி ராம் செய்திருந்தார். அப்படிங்க சரி, கொஞ்சம் போயிடுங்க, கொஞ்சம் லேட்டு போடுங்க. ராம் கொஞ்சம் போடுங்க. இந்த ஒரு வருஷம் தான். சமூக வலைதளமான யூடியூபில் பல்வேறு புகழ்பெற்ற பெண்கள் மீது இழிவான, தரக்குறைவான விமர்சனங்கள் மற்றும் மரியாதை குறைவான வார்த்தைகளை பதிவிட்டு வந்தவராக குற்றம் சாட்டப்பட்ட துர்கைராஜ் என்பவர் மீதான நடவடிக்கை தீவிரமடைந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டத்தை சேர்ந்த இவர் யூடியூப் சேனல் மூலம் பெண்கள் புகைப்படங்களை மாப் செய்து அவமதிக்கும் வகையில் வீடியோக்கள் வெளியிட்டதோடு முக்கியமான தமிழக அரசியல் தலைவர்கள் பற்றியும் இழிவாக பேசி பல தரக்குறைவான பதிவுகளை பகிர்ந்திருந்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே தமிழகத்தில் 4 இடங்களில் மற்றும் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அவர் மீது பல்வேறு புகார்கள் வந்துள்ளது. இதனையடுத்து கடந்த ஆண்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்து இணையவழி காவல் ஆய்வாளர் கீர்த்தி தலைமையில் விசாரணை நடைபெற்றது. விசாரணையின் போது ஒருமுறை கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருந்தவரே துர்கைராஜ். தற்போது மீண்டும் அதே குற்றச்சாட்டுகளுடன் செயல்பட்டதால் அதிகாரிகள் அவரது மீதான கண்காணிப்பை தீவிரமாக்கினர். அண்மையில் சமூக வலைதளங்களில் பிரபலமான பெண்களுக்கு மிரட்டல் விடுத்தது, மாப் செய்யப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் லைவ் விமர்சனங்கள் என மீண்டும் பல்வேறு புகார்கள் வந்துள்ளன. இதனையடுத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன், காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் பாஸ்கரன் ஆகியோரின் மேற்பார்வையுடன் இணையவழி புலனாய்வு துறையின் சிறப்பு குழு படந்தநாள் கிராமத்தில் உள்ள அவரது இல்லத்தில் துர்கைராஜ் என்பவரை கைது செய்தது. தலைமை காவல் ஆய்வாளர்கள் தியாகராஜன் மற்றும் கீர்த்தி, தலைமை காவலர் சதீஷ் மற்றும் காவலர்கள் பாலாஜி, அரவிந்தன் ஆகியோர் கைது நடவடிக்கையில் பங்கேற்றனர். கைது செய்யப்பட்ட நபர் புதுச்சேரி தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். ஆடிப்பூரத்தை முன்னிட்டு கலியுக பராசக்தி அன்னைக்கு 108 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் அமைந்துள்ள கலியுக பராசக்தி அன்னை ஆலயத்தில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. பால்குட ஊர்வலத்தில் பெண்கள் பால்குடத்தை சுமந்து மறைமலை அடிகள் சாலை, அம்மன் கோவில் தெரு, செங்குந்தர் வீதி வழியாக கோவிலுக்கு வந்தனர். அதனைத் தொடர்ந்து 108 பால்குடம் அபிஷேகம், மகா தீபாராதனை, அன்னதானம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாளை முன்னிட்டு மணவெளி தொகுதி தலைவர் KKT டிராவல்ஸ் உரிமையாளரும் குமரேசன் தலைமையில் த்ரில்லர் பாய்ஸ் அண்ணாதுரை மெமோரியல் டிராபி நடைபெற்றது. இதில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் புதுச்சேரி மாநில மணவெளி தொகுதி தலைவர் குமாரவேல் என்கின்ற குமரேசன் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு வழங்கினார். நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்பின் சிவலிங்கபுரம் திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சிவசைலநாதர் ஆலயத்தில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் திரிபுர சுந்தரி அம்மனுக்கு
சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்து பால்குடம் எடுக்கும் பக்தர்கள் பால்குடத்தை தலையில் சுமந்தபடி உற்சவ மூர்த்திகளுடன் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக உலா வந்து ஆலயத்தை வந்தடைந்து திரிபுர சுந்தரி அம்மனுக்கு பால் அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து தங்களது நேர்த்திக்கரனை நிறைவேற்றி திரிபுர சுந்தரி அம்மனின் அருளை பெற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழு மற்றும் ஒரு பொதுமக்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.